தொடர் கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டம் ராஜாக்குளிப்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இதுபற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழையானது கொட்டியிருக்கிறது. குறிப்பாக நேற்று முதல் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இரவு முதல் சென்னை மற்றும் செங்கல்பட்டு இந்த ஆகிய 2 மாவட்டங்கள் தான் மழையுடைய பதிவு என்பது அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் செங்கல்பட்டு அருகே புலிப்பாக்கம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையிலேயே மழை தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால், பரனூர், அதே போல் புலிப்பாக்கம், ராஜகுளிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை தண்ணி தேங்கி இருப்பதன் காரணமாக சாலையில் அனைத்து வாகனங்களுமே அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. எப்பவும் பார்த்தோம்னா 24 மணி நேரம் எப்பவும் பதப்பரப்பா இருக்கக்கூடிய இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியதன் காரணமாக இருசக்கர வாகனங்கள் முதல் ஆம்னி பேருந்து, அரசு பேருந்து, கனரக வாகனங்கள் அனைத்து வாகனமே இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஊர்ந்து செல்லப்படுவதன் காரணமாக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. எனவே சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த மழைநீர் தேங்கிய பகுதியில் உடனடியாக விரைந்து தேசிய நெடுஞ்சாலை தேங்கிய தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் தான் வாகன ஓட்டிகள் முக்கியமாக கோரிக்கையா இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.